வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். நம்ம பார்த்துட்ருக்க டெய்லி ஃபுல் டே மெனு பிளானில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 21க்கான மெனு. வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி சண்டே, அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் லைட்டாக இருந்ததுன்னா மதியம் ஹெவியாக லஞ்ச் எடுக்கும்போது பேலன்ஸ் ஆகிக்குங்க. அதனால் காலையில் இட்லி இல்லைன்னா தோசை, கூடவே வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்ச தக்காளி சட்னி. இந்த சட்னி வெங்காயம் தக்காளி போட்டு அரைக்கிறதுல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எப்பவும் யூஸ்வலாக செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். மிட் மார்னிங்க்கு பனானா அப்படியே ரா பனானாவாக எடுக்கலாம், இல்லைன்னா பனானா மில்க் ஷேக்காக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சீரக சம்பா அரிசி இல்லைன்னா பிரியாணிக்கு நீங்கள் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா பாஸ்மதி அரிசி, கூடவே சிக்கன் கிரேவியாகவும் வைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் குழம்பா கூட வச்சுக்கலாம். லிவர் உங்களுக்கு பிடிக்கும்னா லிவர் ஃப்ரை கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கூடவே எக் ஆம்லேட்டு, கூட ஒயிட் ரைஸு, ரசம், தயிர், மோர். நீங்கள் லிவர் ஃப்ரை பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக லிவர் வாங்கி ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அதில் இருக்க சத்துக்கள் எல்லாம் அப்படியே கிடைக்குங்க. லிவர் வேண்டான்னு நினைக்கிறவங்க லிவர் ஃப்ரை விட்டுட்டு ஆம்லேட்டும் பிரியாணி வறுவல் இது மட்டும் சேர்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு சிக்கன் எந்த ஃபார்மில் நீங்கள் வறுத்து எடுப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். சிக்கன் வறுவலில் எண்ணெய் கம்மியாக விட்டு செய்யும்போது உங்களுக்கு ஃபேட் கண்டென்ட் கொஞ்சம் குறையும். ஃபேட் அதிகமாக செய்கிறதுன்னு நினச்சிங்கன்னா குழம்பா வச்சுக்கலாம். ஈவினிங் டீ டைமுக்கு லெமன் ஜூஸ், குழந்தைங்களா இருந்தால் லெமன் ஜூஸ் குடிக்கலாம், இல்லைன்னா பெரியவங்க லெமன் டீ எடுக்கலாம். ஏன்னா மத்தியானம் சாப்பிட்டது கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அதுக்காக கொஞ்சம் லெமன் ஜிஞ்சர் எல்லாம் சேர்த்து லெமன் டீ குடிக்கலாம். நைட் டின்னருக்கு சப்பாத்தி இல்லைன்னா பரோட்டா என்றைக்காவது ஒன்ஸ் இன் அ வயல் எடுக்கும்போது பரவாயில்ல. நீங்கள் இல்லைன்னா வீட் சப்பாத்தியே வீட் பரோட்டாவாகவும் எடுத்துக்கலாம். மதியம் வச்ச சிக்கன் குழம்போ கிரேவியோ மிச்சம் இருந்ததுன்னா அதவே நீங்கள் சப்பாத்திக்கும் இல்லைன்னா பரோட்டா கூட எடுத்துக்கலாம். நைட் பெட் டைமுக்கு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பால் எடுத்துகிட்டு தூங்கும்போது உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ரைஸ், வீட், 2 சீரியலு, நம்ம காலையில் தோசை இட்லி எடுக்கும்போது அது கூட சேர்ற உளுந்து, 2 நட்டு, நமக்கு 2 பழங்கள் தான் இன்றைக்கி எடுக்க முடிஞ்சுது. ஏன்னா மற்ற எல்லாமே நமக்கு பவுல்ட்ரியில் கிடச்சிரும். நாளைக்கு டே 22க்கான மெனு என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.